வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இது வந்து டெய்லி கான்வர்சேஷன்லேயும் இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாவற்றிற்கும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, யூ ஹாவ் டு பே ஃபார் எவ்ரிதிங். அதாவது எல்லாவற்றிற்கும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே ஃபார் எவ்ரிதிங். ஃபார் எவ்ரிதிங்னா எல்லாத்திற்காக. யூ ஹாவ் டு பே ஃபார் எவ்ரிதிங்னா எல்லாவற்றிற்கும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். யூ ஹாவ் டு பே ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். யூ ஹாவ் டு பே ஃபார் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனிடமிருந்து விலகியிரு. விலகி இருக்கிறது ஸ்டே அவே. அவனிடமிருந்து விலகிருன்னா ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். அவனிடமிருந்து விலகிரு அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவனிடமிருந்து விலகியிருங்கள் அல்லது அவனிடமிருந்து விலகியிரு. ஸ்டே அவே ஃப்ரம் தெம்னா அவர்களிடமிருந்து விலகிரு. ஸ்டே அவே ஃப்ரம் ஹர்னா அவளிடமிருந்து விலகியிரு அப்படின்னு சொல்லலாம். எனவே அவனிடமிருந்து விலகியிரு அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவர்கள் யாரையும் எனக்கு பிடிக்கவில்லை. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் லைக் ஆல் ஆஃப் தெம். ஐ டோன்ட் லைக் ஆல் ஆஃப் தெம்னா அவர்கள் யாரையும் எனக்கு பிடிக்கவில்லை. உங்கள் யாரையும் எனக்கு பிடிக்கவில்லைன்னா ஐ டோன்ட் லைக் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர்கள் யாரையும் எனக்கு பிடிக்கவில்லைன்னா ஐ டோன்ட் லைக் ஆல் ஆஃப் தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நிறையன்னா a lot. பேசுகிறதுக்கு டாக் பண்ணுறதுங்கிற வேர்பை பயன்படுத்தலாம். he talked a lot about you அப்படின்னா உங்களை பற்றி அவன் நிறைய பேசியிருக்கிறார். உங்களை பற்றி அவன் நிறைய பேசியிருக்கிறான்னா he talked a lot about you. he talked a lot about youனா உங்களை பற்றி அவன் நிறைய பேசினான். பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து அமைதி காக்கவும் அல்லது அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, ப்ளீஸ் பி குவைட். ப்ளீஸ் பி குவைட்னா அமைதியாக இரு அப்படிங்கிறோம்ல. தயவு செய்து அமைதியாக இரு, அமைதி காக்கவுங்கிறோம்ல, அதுக்கு ப்ளீஸ் பி குவைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவனுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, அவனுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பெயின். பெயின்னா வலி. அவனுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லது அவனுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதுனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பெயின். உன்னுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னோம்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். உன் முகத்தை மீண்டும் பார்க்க விரும்பவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு see your face again. அகெயின்னா மீண்டும் அல்லது மறுபடியும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். உன் முகத்தை மீண்டும் பார்க்க விரும்பவில்லைன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு see your face again. ஐ டோன்ட் வாண்ட் டு see your face again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கூடிய விரைவில் வருவேன் அல்லது கூடிய விரைவில் வருவேன். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ஐ வில் கம் as soon as possible. அதாவது எவ்வளோ சீக்கிரம் வருவேனோ அவ்வளோ சீக்கிரங்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி கூடிய விரைவில் வருவேன்னா ஐ வில் கம் as soon as possible. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவரை அவமதிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னா, அவமதிக்கிறதுக்கு இன்சல்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரை அவமதிக்க அல்லது அவனை அவமதிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னா ஹவு டேர் யூ இன்சல்ட் ஹிம். ஹவு டேர் யூ இன்சல்ட் ஹிம் அப்படின்னா அவனை அவமதிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம். ஹவு டேர் யூ இன்சல்ட் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ஹவு மச் மணி டு யூ வாண்ட். ஹவு மச் மணி டு யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும்.
அப்படின்னா ஹவு மச் மணி டூ யூ வாண்ட். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் இங்கே இருக்க வேண்டும். அவன் இங்கே இருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he is supposed to be here. அவன் இங்கே இருக்க வேண்டும்னா he is supposed to be here. அதாவது இங்கே இருக்க வேண்டும். அவன் இங்கே இருக்க வேண்டும்னா அதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா he is supposed to be here. அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஏதாவது விசேஷமா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னா ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேள்வி கேட்குறது இஸ் சம்திங் ஸ்பெஷல். அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹெல்ப் மீ. நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹெல்ப் மீ. நீங்கள் எனக்கு உதவ. அவன் எனக்கு உதவ வேண்டாம் ஹீ ஹாஸ் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். ஹியர்னா கேட்க. அதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட்னா அதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தயவு செய்து அவனை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். தயவு செய்து அவனை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணால்னா ப்ளீஸ் கெட் ஹிம் அவுட் ஆஃப் ஹியர். ப்ளீஸ் கெட் ஹிம் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னா அவனை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். ப்ளீஸ் கெட் ஹிம் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னா அவனை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். கெட் ஹிம் அவுட் ஆஃப் ஹியர். ப்ளீஸ் கெட் ஹிம் அவுட் ஆஃப் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மீண்டும் அல்லது மறுபடியும் அவனை சந்திக்காதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா சந்திக்கிறதுக்கு மீட்டுங்கிற வேர்பை பயன்படுத்தலாம். மீண்டும் அல்லது மறுபடியும் அவனை சந்திக்காதுன்னா டோன்ட் மீட் ஹிம் அகைன். அகைன்னா மறுபடியும் அல்லது மீண்டும். மீண்டும் அவனை சந்திக்காது அப்படின்னா டோன்ட் மீட் ஹிம் அகைன். டோன்ட் மீட் ஹிம் அகைன் அப்படின்னா மறுபடியும் அவனை சந்திக்காது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனது தந்தையிடம் உன்னை பற்றி பேசினேன். உன்னை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, பேசியிருக்கிறேன். எனது தந்தையிடம் உன்னை பற்றி பேசியிருக்கிறேன்னா I have talked to my father about you. I have talked to my father about you. டாக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் டாக்டு. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். எனது தந்தையிடம் உன்னை பற்றி பேசியிருக்கிறேன்னா I have talked to my father about you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் அவளை முன்பு சந்தித்தேன். அவள் ஒரு நல்ல பெண் அப்படின்னா இதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலான்னா ஐ மெட் ஹர் பிஃபோர். ஐ மெட் ஹர் பிஃபோர்னா நான் அவளை முன்பு சந்தித்தேன். அவள் ஒரு நல்ல பெண் அப்படின்னா ஷீ இஸ் அ குட் கேர்ள். ஷீ இஸ் அ குட் கேர்ள். நான் அவளை முன்பு சந்தித்தேன்னா ஐ மெட் ஹர் பிஃபோர். அவள் நல்ல பெண்ணா ஷீ இஸ் அ குட் கேர்ள். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு நாள் அவன் வருந்துவான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹீ வில் ரெக்ரெட் ஒன் டே. ஹீ வில் ரெக்ரெட் ஒன் டே. ரெக்ரெட்னா வருந்துறது. ஹீ வில் ரெக்ரெட் ஒன் டேனா ஒரு நாள் அவன் வருந்துவான். ஹீ வில் ரெக்ரெட் ஒன் டே. ஒரு நாள் அவன் வருந்துவான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரபுள். ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரபுள். எனக்கு எந்த பிரச்சனையும் அல்லது எந்த தொல்லையும் வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரபுள். எனக்கு எந்த பிரச்சனையும் அல்லது எந்த தொல்லையும் வேண்டாம்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரபுள். ட்ரபுள்னால் பிரச்சனை தொல்லை அப்படிங்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி மீனிங்கை கொடுக்கும் ட்ரபுளுங்கிறதுக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் தொல்லையும் வேண்டாம்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரபுள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனை ஆதரிப்பீர்களா. இது எப்படி கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா அவனை ஆதரிப்பீர்களா அப்படின்னா வில் யூ சப்போர்ட் ஹிம். அவனை ஆதரிப்பீர்களா வில் யூ சப்போர்ட் ஹிம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். என்னை ஆதரிப்பீர்களா வில் யூ சப்போர்ட் மீ. வில் யூ சப்போர்ட் மீனா என்னை ஆதரிப்பீர்களா. அவனை ஆதரிப்பீர்களான்னா வில் யூ சப்போர்ட் ஹிம்.
அப்படின்னா அவனை ஆதரிப்பீர்களா? வில் யூ சப்போர்ட் ஹிம்? இந்த சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.